பிரித்தானியாவில் வாழும் 65 வயதுக்கு மேற்பட்ட ஓய்வூதியதாரர்களுக்கு ஒரு அதிர்ச்சியான செய்தி வெளியாகியுள்ளது. புதிய அரசாங்க விதிகளின் கீழ் சுமார் 30 லட்சம் ஓய்வூதியதாரர்களின் மாதாந்த கொடுப்பனவுகளிலிருந்து கணிசமான தொகை கழிக்கப்பட உள்ளதாக நிதி அமைச்சர் ரேச்சல் ரீவ்ஸ் உறுதிப்படுத்தியுள்ளார். ஓய்வூதியதாரர்கள் வழமை போல் தங்களது குளிர்கால எரிபொருள் கொடுப்பனவை முழுமையாக பெற்றுக்கொள்ளும் அதே வேளையில் சுமார் 30 லட்சம் ஓய்வூதியதாரர்கள் இந்த புதிய வரி கழிப்பிற்கு முகம் கொடுக்க நேரிடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆண்டுக்கு 35,000 பவுண்டுகளுக்கு மேல் மொத்த வருமானம் பெறும் 65 வயதுக்கு மேற்பட்ட ஓய்வூதியதாரர்களே இதனால் பாதிக்கப்படுவர். இவர்களின் மாதாந்த ஓய்வூதிய பணத்திலிருந்து குறிப்பிட்ட தொகை கழிக்கப்பட்டு அது உள்நாட்டு வரி திணைக்களத்திற்கு மாற்றப்பட உள்ளது. புதிய விதிமுறைகளின்படி தகுதியுடைய மற்றும் தகுதியற்ற அனைத்து ஓய்வூதியதாரர்களுக்கும் ஆரம்பத்தில் நவம்பர் மாதத்தில் குளிர்கால எரிபொருள் கொடுப்பனவு வழங்கப்படும். இருப்பினும் 35,000 பவுண்டுகளுக்கு மேல் வருமானம் பெற்று நிதி ரீதியாக வசதியாக இருக்கும் ஓய்வூதியதாரர்களிடமிருந்து அந்த பணம் மாதாந்த தவணை முறையில் HMRC திணைக்களத்தினால் திரும்ப பெறப்படும். வழமையாக 200 பவுண்டுகள் குளிர்கால கொடுப்பனவை பெறுபவர்களிடமிருந்து பணம் கழிக்கப்படும். நடப்பு நிதியாண்டில் மாதாந்தம் தோராயமாக 17 பவுண்டுகள் கழிக்கப்படும். அடுத்த நிதியாண்டில் மாதாந்தம் தோராயமாக 33 பவுண்டுகள் வரை கழிக்கப்படும். 2028-2029 நிதியாண்டில் இந்த கழிவு மீண்டும் வழமையான அளவான மாதாந்தம் 17 பவுண்டுகளாக குறைக்கப்படும். இதுகுறித்து பிரித்தானிய அரசாங்கம் வெளியிட்டுள்ள உத்தியோகபூர்வ விளக்கத்தில் பின்வருமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது. உங்களது மொத்த வருமானம் 35,000 பவுண்டுகளுக்கு மேல் இருந்தால் நீங்கள் பெற்ற குளிர்கால கொடுப்பனவை அரசாங்கத்திற்கு திரும்ப செலுத்த வேண்டும். நீங்கள் ஏற்கனவே சுயவரி அறிக்கை தாக்கல் செய்யாதவராக இருந்தால் உங்களது மாதாந்த வரி குறியீட்டை மாற்றுவதன் மூலம் HMRC இந்த தொகையை உங்களது ஓய்வூதியத்திலிருந்து தானாகவே கழித்துக் கொள்ளும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது.